ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம லதாஸ் கைமனமில் ஒரு சுவையான முட்டை தொக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த முட்டை தொக்கு வந்து சப்பாத்தி, நான் இதுக்கும் சூப்பர் சைட் டிஷ்ஷாக இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், வெரைட்டி ரைஸ், அதுக்கப்புறம் புலாவ், இந்த மாதிரிலாம் கூட ரொம்ப ஒரு ஆப்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த ஸ்டைலில் நீங்கள் முட்டை தொக்கை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் வந்து நம்ம வதக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் சோம்பு தாளிச்சிருக்கேன். இந்த மிக்சியில் வந்து நான் வெறும் தேங்காயை அரைச்சி நான் பால் எடுக்கிறதுக்காக வெந்நீர் ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இப்போது அந்த சோம்பு வந்து லைட்டாக பொரிஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 பெரிய வெங்காயம், நல்ல பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கணுன்னா நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணணும். ஸோ ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்ல ஒரு பிங்கிஷ் கலர் ஆற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். அதுக்குள்ளே ஒரு 5 முட்டை எடுத்து நம்ம வேக வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். நமக்கு எத்தனை முட்டை தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாயில் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் 5 வந்து பாயில் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா ஒரு பிங்கிஷ் ஸ்டேஜுக்கு ஆகிற வரைக்கும், இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்மளோட மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், இது வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் சீரகத்தூள், இதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து முதலே ஆட் பண்ணிட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் போயிடும். மசாலாஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி 2மே சேர்ந்தே கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் லைட்டாக இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணிட்டிங்கன்னா நல்ல ஒரு பிரியாணி ஸ்மெல் வந்து நம்மளோட இந்த தொக்குக்கு இருக்கும். இப்போது நல்ல பொடியாக கட் பண்ண 2 பெரிய தக்காளி வந்து இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன். நாட்டு தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நல்லா இந்த நம்ம போட்டிருக்க தக்காளி எல்லாமே ஸ்மாஷ் ஆகி இந்த ஸ்டேஜ் அளவு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த முட்டை தொக்கு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பர் சைட் டிஷ்ஷாக இருக்கும். இது வந்து வெறும் சாதத்துக்கு தான் இல்லைனா சப்பாத்திக்கு தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லாமல் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இப்போ நான் அரைச்ச தேங்காயில் வடிகட்டி பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு நான் பால் வந்து தேங்காய் பால் கடைசியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிரேவி நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 4ஆக கட் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிங்கன்னா அந்த மசாலாஸ்லாம் நல்லா உள்ள வரைக்கும் ஏறும் அந்த முட்டையில். ஸோ அதுக்காக லைட்டாக ஸ்லிட் கொடுத்துக்கலாம். ஓப்பன் ஆகாமல் இந்த மாதிரி ஸ்லிட் கொடுத்துக்கலாம். கிரேவி நல்லா எண்ணெய் தெளிய வதங்கிட்டு இருக்குது பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணுறேன். கல்லுப்பு ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். முட்டையிலையும் நான் வேக வைக்கிறப்பவும் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம முட்டையை வந்து உள்ளே சேர்த்துடலாம். இந்த கிரேவியில் வந்து நீங்கள் இப்படி ஆட் பண்ணணும்லாம் பண்ணிக்கலாம். இல்லைனா 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி ஃபுல்லாகவே ஸ்ப்ளிட் பண்ணி ஆட் பண்ணணுன்னா கூட அந்த மாதிரி கூட நம்ம விருப்பப்படி நம்ம வந்து எக்கை ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு முழுசாக இருந்தால் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். அந்த கிரேவியை வந்து அந்த எக்கை வந்து நல்லா அப்படியே இது பண்ணி வைக்கிற மாதிரி கிரேவியில் நல்லா சேர்த்து விடுற மாதிரி நல்லா உள்ளே மூடி வைக்கிற மாதிரி வச்சிடலாம். கொஞ்சம் அப்படியே இந்த கிரேவி வந்து இப்படி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துடும். கொஞ்சம் அந்த மசாலாஸும் நல்லா அந்த முட்டையில் வந்து நல்லா பிடிச்சி வரும். ஸோ இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 4 to 5 மினிட்ஸ் அப்படியே அந்த கிரேவியில் வச்சிட்டிங்கன்னா முட்டையை நல்லா அதோடய ஃப்ளேவர்லாம் வந்து அந்த முட்டையில் இறங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா 2யுமே தூவி விட்டுட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி, புதினா ஃபஸ்ட்டே ஆட் பண்ணுறதை விட கொஞ்சம் கடைசிலையும் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். இப்போது ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால், நல்ல கட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணும். நல்லா எண்ணெய் தெளிஞ்சு இந்த அளவு நமக்கு பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அணைக்க போகிற ஸ்டேஜுக்கு ஒரு 5 மினிட்ஸ் பிஃபோர் ஆட் பண்ணிங்கன்னா தேங்காய் பால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கனாலும் தேங்காய் பால் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் நம்ம முன்னால் இந்த தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுடலாம். இப்போது நம்ம வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க வச்சிட்டோன்னா நம்மளோட சுவையான முட்டை தொக்கு ரெடி ஆயிரும். சரிங்களா. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா அந்த எண்ணெய்லாம் நல்லா தெளிஞ்சு பிரிஞ்சு வந்திருக்கு. நம்மளோட சுவையான முட்டை தொக்கு வந்து ரெடி ஆகிருக்கு. இது வந்து நான் சொன்ன மாதிரி வெறும் சப்பாத்திக்கு தான் இல்லைன்னா ரைஸுக்கு தான் இல்லை, ரசம் சாதம் வச்சுட்டு இந்த முட்டை தொக்கு வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வெரைட்டி ரைஸ், புலாவ், சன்னா புலாவ், அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் வந்து சன்னா புலாவோட தான் சர்வ் பண்ணியிருக்கேன்.
சன்னா புலாவ், பீஸ் புலாவ், இந்த மாதிரி பிளாண்டான புலாவ் வெரைட்டிஸோட இந்த முட்டை தொக்கு வந்து ரொம்ப ஆப்டான காம்பினேஷனாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை வீடியோ. தேங்க்யூ.